என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதய பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவர் தாமே தன்னுடைய அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் நம்முடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். திருச்சி மறை மாவட்டம் நாகமங்கலம் பங்கு இறையிறக்க ஆண்டவருடைய ஆலயத்திலே இயேசுவின் திரு இருதயத்துக்கு உலகளாவிய தொடர் ஜெப வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். 2025 யூபிலி ஆண்டில் திரு இருதய ஆண்டவரின் ஆசி வேண்டி இறையிறக்க ஜெபமாலையில் ஜெபித்து இறையாசீர் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மேலும் நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொண்டு இறைவனுடைய ஆசிரை நிரம்ப பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தரணியிலே வலம் வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியிலே நற்கருணை வடிவிலே பிரசன்னமாக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நாம் இப்பொழுது ஆராதிப்போம், வணங்குவோம். திருப்பாடல் ஆசிரியர் 95:6 வாருங்கள் தாழ்பணிந்து ஆண்டவரை தொழுவோம், நம்மை உருவாக்கியவர் முன் முழந்தால் இடுவோம் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த நேரத்திலே நம் மத்தியில் எழுந்தள்ளியிருக்கிற நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நம்முடைய 2 கரங்களையும் மார்பில் வைத்து கொண்டு கண்களை மூடி நம்மையே கடவுளிடம் ஒப்படைப்போம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம், அவருடைய ஆசிரை நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்க தகுதியுள்ளவர்களாக மாற வேண்டுமென்றால் நம்முடைய தகுதியின்மையை உணர்வோம். இறைவாக்கினர்கள் புனிதர்கள் ஆண்டவர் முன்பாக
தங்களின் தகுதியின்மையை உணர்ந்தார்கள். தங்களுடைய பாவங்களை தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் மன்னிப்பு பெற்றார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். அதுபோல இந்த நேரத்திலே நாம் நம்முடைய பாவங்களை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று சொல்லுகின்றார். ஆம், நாம் கடவுளை காண வேண்டுமென்றால், அவருடைய ஆசீரை பெற வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த நம்முடைய பாவங்களை ஏற்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த நேரத்திலே மன்றாடுவோம், ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும் என்று சொல்லுவோம். மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர் பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பானவர் என்று ஆண்டவரே சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், ஆனால் அதன்படி நடவாமல் இருந்திருக்கிறோம். அதற்காக இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். மன்னித்தருளும் இறைவா. மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோர்கள் பெரியோர்கள் சொன்ன வார்த்தையின்படி நடவாமல் இருந்த தருணத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். மன்னித்து ஏற்றருளும் இறைவா. மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். அன்பான ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறியதற்காக, எங்களுடைய கடமையை செய்யாமல் இருந்ததற்காக இந்த நேரத்திலே மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னித்தருளும் ஆண்டவரே. மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். இரக்கமே
துணை கடவே. உமது திரு காயத்திலே வழியும் திரு ரத்தத்திலே என்னை கழுவும் இயேசுநாதரே. இயேசுவே, நீர் இறந்தீர், ஆனால் உமது இறப்பு ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழங்காண முடியாத இறைவனின் இரக்கமே, அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தருளும். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு கற்றுத்தந்த மன்றாட்டு. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தூதுரை மன்றாட்டு. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பிறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். அவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இறைவனுக்கு எதிராகவும் கடவுள் கொடுத்த கட்டளைகளுக்கு எதிராகவும் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும்
முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். சுயநலத்தால், பேராசையால், ஆணவத்தால் இயற்கை அளித்ததற்காகவும் இயற்கைக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். கற்புக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடந்திடும் போதினிலே என்றும் ஆஹா என்றும் என்றும் ஆஹா என்றென்றும் இன்பமல்லவா நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? உறவுகளுக்கு எதிராக, குறிப்பாக ஆயர்கள், அருத்தந்தையர்கள், துறவியர் மற்றும் இறைமக்களுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை
நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கத்தோலிக்க திரு அவையின் கடமைகளை செய்ய தவறிய தருணங்களுக்காக, நன்மைகள் செய்ய தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்தி இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் முழு உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தந்தையே. தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய என்றென்றும் இருப்பவரே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். மிகவும் இரக்கம் நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் கடவுளே, உம்மீது நம்பிக்கையும் அன்பும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உமது இரக்கத்தின் அருள்கொடைகளே எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.
20 இறை வார்த்தைகள் 19 முதல் 31 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவர்களிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு. உன் கையை நீட்டி விலாவில் இடு. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பாடகர் குழுவோடு சேர்ந்து இயேசுவை அன்பு செய்வோம். அந்த இயேசுவை இன்னும் ஆழமாக அதிகமாக ஒவ்வொருவரும் பாடகர் குழுவோடு சேர்ந்து பாடி அன்பு செய்வோம்.
நாளும் எனக்கு இருந்தாலும் பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும் உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரின் உன்னை தேடினே நிலவில்லா வானம் போலவே நீ இல்லா வாழ்வும் வாழ்வில்லை நம்பிக்கையின் நாயகா நலங்களின் தேவாவா வார்த்தை ஒன்று பேசுமே வளங்கள் எல்லாம் கூடுமே. இயேசு இன்னும் பல முறை சொல்லி இருக்கின்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த இயேசுவை தேடுவீர்கள் என்றால் கண்டடைவீர்கள். எங்கு? நற்கருணையில். அன்று யோசேப்பு மரியாளும் இயேசுவை தேடினார்கள், குழந்தை காணாமல் போன பொழுது. எங்கே கண்டார்கள்? கோவிலில் கண்டார்கள். திவ்ய நற்கருணையில் இன்று நீங்களும் நானும் தேடி வந்திருக்கின்றோம் இந்த இயேசுவை காண்பதற்கு. இந்த தேவாதி தேவனை, இந்த ராஜாதி ராஜனை நானும் நீங்களும் ஆராதிக்க நம்மோடு இருப்பேன், உலகம் முடிய வரையில் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கின்றார். இந்த அப்பத்திலே நாம் அதை உண்கின்ற பொழுது, அதை பெறுகின்ற பொழுது இரக்கத்தை அடைகின்றோம். இரக்கத்திற்கு என்ன பெயர்? ஆங்கிலத்தில் மெர்சி என்று சொல்வார்கள். பல வார்த்தைகள் உண்டு தமிழில். தமிழில் தான் அதிகமான வார்த்தைகள். காருண்யம் என்று சொல்வார்கள், கருணை என்று சொல்வார்கள், ஈவு என்று சொல்வார்கள், இரக்கம் என்று சொல்வார்கள், பரிவு என்று சொல்வார்கள், பாசம் என்று சொல்வார்கள், பச்சாத்தாபம் என்று சொல்வார்கள். இன்னும் எத்தனையோ பெயர்கள் உண்டு அந்த இரக்கத்திற்கு. ஆங்கிலத்தில் மெர்சி என்று சொல்வார்கள், லத்தீனிலே மிசரிகோர்டியா. 3 வார்த்தைகள் அடங்கிய மொழி. மீசர் என்றால் துயரமும் வேதனையும் படுகின்றவர்களுக்கு, துயரமும் வேதனையும் படுகின்றவர்களுக்கு மிசரி, மீசர். கோர்தியா என்றால் இருதயம், அந்த ஹார்ட், இருதயம். தியா என்றால் கொடுப்பது. வேதனையும் துயரமும் இருக்கின்றவர்களுக்கு இதயத்தை கொடுப்பதுதான் இரக்கம். இரக்கம் என்றால் இறைவன் அன்பானவர் இரக்கப்படுகின்றார் என்றால் நம்மோடு சேர்ந்து அவரும் துயரமும் வேதனையும் படுகின்றார். இன்று ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் அழகாக சொன்னார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுக. ஆம், அமைதியை தேடித்தான் வந்திருக்கின்றோம். இன்று உலகம் தேடுகின்றது, இன்று குடும்பங்கள் தேடுகின்றது, ஒவ்வொருவரும் தேடுகின்றோம், அலக்களிக்கப்படுகின்றோம், அங்கலாய்த்து இருக்கின்றோம், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றோம். இவர்தான் விடை. இவரிடத்தில் இவர்தான் ஆதியும் அந்தமும், நேற்றும் இன்றும் என்றும் வாழ்பவர். இவரிடம் வருவோம் என்றால் நாம் மகிழ்ச்சி அடைவோம், நிறைவடைவோம், நிம்மதி அடைவோம். ஆண்டவர் இயேசுவை நம்புவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இயேசுவினுடைய காயங்களில் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் பெறுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். அனைவரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். இயேசுவின் திரு இதயத்திற்கு கழுவாய் ஜெபம். மனுக்குலத்தின் மட்டில் உமக்குள்ள அணைகடந்த அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியையும் அசட்டைத்தனத்தையும் நிந்தையும் பெறுகிற இனிய இயேசுவே, உமது அன்பு இதயம் எல்லா இடங்களிலும் அனுபவிக்கிற மறதி நிந்தைகளுக்கெல்லாம் சிறப்பான தொழுகையால் கழுவாய் புரிய ஆவல் கொண்டு உமது பீடத்தின் முன்பாக இதோ நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து கிடக்கிறோம். அத்தகைய பெரிய அவமானங்களுக்கு ஐயையோ நாங்களும் உடந்தையாய் இருந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து எங்கள் முழு உள்ளத்தோடு
அவைகளை வெறுத்து எங்களை மன்னிக்கும்படி உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். எங்கள் துரோகங்களுக்காக மட்டுமல்ல, மீட்பு பாதையை விட்டு தொலைவில் விலகி போய் தங்கள் பிடிவாதம் பற்றுறுதி குறைவை முன்னிட்டு மேய்ப்பரும் வழிகாட்டியுமான உம்மை பின்பற்ற மாட்டோம் என்பவர்களின் பாவங்களுக்காகவும், திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தடியை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் மனதார கழுவாய் தேடிட தயாராய் இருக்கிறோம் என்று உறுதி கூறுகின்றோம். உமக்கு விரோதமாய் செய்த அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் கழுவாய் பொரிந்திட இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். மரியாதையற்ற உடையாலும் நடத்தையாலும் கிறிஸ்தவ தன்னடக்கத்துக்கு விரோதமாய் செய்த கணக்கற்ற துரோகங்களுக்காகவும், மாசற்றவர்களை மயக்கி வலையிலிட்ட அசுத்த துர்மாதிரிகளுக்காகவும், ஞாயிறு ஓய்வு நாள் கடமைகளை அடிக்கடி மீறியதற்காகவும், உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாய் சொன்ன வெட்கமற்ற பழித்துரைகளுக்காகவும் கழுவாய் செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். உலகில் உம் பதிலாளியான திருத்தந்தைக்கும் உம்முடைய குருக்களுக்கும் செய்யும் அவமானங்களுக்காகவும், உமது அன்பின் திருவருட்சாதனத்தையே மனம் பொருத்தி அலட்சியத்தால் அல்லது கனமான தேவ துரோகத்தால் பங்குபடுத்தியதற்காகவும், இறுதியாக நீ நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரத்தையும் எதிர்க்கிற மக்களின் பகிரங்க அக்கிரமங்களுக்காகவும் கழுவாய் செய்ய விரும்புகின்றோம். ஓ இனிய இயேசுவே, இத்தகைய அக்கிரமங்களையெல்லாம் எங்கள் இரத்தத்தினாலே தூய்மைப்படுத்த இயலும் என்றால், எவ்வளவோ பாவிகளை உமது இறை மகிமைக்கு நேர்ந்த இந்த இழிவுகளுக்கெல்லாம் கழுவாயாக நீ சிலுவையில் உம் பரமதந்தைக்கு ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்து கொண்டு வருகிற பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய கன்னித்தாயும் புனிதர்கள் அனைவரும் பக்தியுள்ள எல்லா பற்றுறுதியாளர்களும் செய்கிற கழுவாய் முயற்சிகளோடு ஒன்றித்து அவற்றை ஒப்பு கொடுக்கின்றோம். உமது அணைகடந்த அன்பை அலட்சியம் செய்ததற்காகவும், கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையால் எங்களால் இயன்ற மட்டும் கழுவாய் தேட முழு மனதுடன் வாக்களிக்கின்றோம். இனிமேலாக நாங்கள் பற்றுறுதியில் தளராமல் தூய நடத்தையுள்ளவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கடமைகளை சிறப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் அனுசரித்து வருவோம். பிறர் உமக்கு துரோகம் செய்யாதபடி எங்களால் ஆனமட்டும் தடுப்போம். பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் என்ற அளவு முயலுவோம் என வாக்களிக்கின்றோம். ஓ அன்பு இயேசுவே, கழுவாய் புரிவதற்கு எங்கள் மாதிரியாயிருக்கிற புனித கன்னிமரியாவின் வழியாக நாங்கள் செய்யும் கழுவாய் முயற்சி என்னும் முழுமன காணிக்கையை ஏற்றருளும். நீர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரியும் புனித வீட்டுக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு இறுதி வரை உமது அருளில் நிலைத்திருக்கும் வரம் ஈந்து எங்கள் கடமையிலும் உமக்கு புரிய வேண்டிய பணியிலும் சாவு மட்டும் பிரமாணிக்கமாயிருக்கச் செய்தருளும். ஆமென். பணிந்து
தீபம் எரிந்திடும் அருள் மாயமே, குந்தன் ஆசியும் அருளும்